என்டிகேன்ற கட்சி மட்டும்தான் ஸ்டார்டிங்ல இருந்து கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகிட்டே இருக்காங்க எல்லா எலெக்ஷன்லையும். அதுக்கு மற்ற எல்லா சிறிய கட்சிகளும் எடுத்தீங்கன்னா யாருமே இப்படி க்ரோ ஆகல. சீமான் அவர்களுடைய வளர்ச்சியோ நாம் தமிழ் வளர்ச்சியோ சிறுக சிறுக இருந்தாலும் அது வெற்றி நோக்கி போல இல்லையா? வெற்றி நோக்கி இப்போதைக்கு போல. ஆனா வளர்ச்சி இருந்துகிட்டே இருந்தா ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெற்றி வரும்ல. அவர் வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 100 சீட் வாங்கிடுவாரு, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 20% ஓட் வாங்கிடுவாரு. எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ 20 வாங்கு 40 வாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு பிரச்சனை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க காலத்துல. ஒண்ணுமே பண்ணாம நீங்க நிஜமாவே 20% ஓட் வாங்குறீங்கன்னா தமிழ் மக்கள் அப்புறம் நம்ம தமிழ் மக்களை என்ன சொல்றது? நாம் தமிழ் கட்சிக்கு குரோத்தே இல்லைங்க, எவ்வளவு நாள் தாங்க இப்படியே இருப்பீங்க நீங்க. அதை அவர் சொல்றதுலாம் நல்லா தான் இருக்கு, ஓகே. ஆனா அவர் சொல்றதை நான் எப்ப கேட்பேன்னா விஜய் அவர்கள் 30% ஓட் வாங்கினதுக்கு அப்புறம் அதை சொன்னார்னா கேட்பேன். போராடுறதும் சரி, மக்களுக்காக இருக்கிறதும் சரி, திமுக எதிர்க்கிறதும் சரி, நாம் தமிழர் தான் முதன்மையான இடத்துல இருக்கிறதா நீங்க சொல்ல வரீங்களா? முதன்மையான இடத்துல நான் நாம் தமிழர் இருக்கதா பாக்குறேன். அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளும் இருக்காங்க, அஃப்கோர்ஸ் பிசிகே இருக்காங்க, கம்யூனிஸ்டுகளும் கொஞ்சம் அப்பப்போ பண்றாங்க, வேற கட்சிகளும் இருக்காங்க. பட் முதன்மை இடத்துல என்டிகே இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. என்டிகேன்ற கட்சி மட்டும்தான் ஸ்டார்டிங்ல இருந்து கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகிட்டே இருக்காங்க எல்லா எலெக்ஷன்லையும். அதுக்கு மற்ற எல்லா சிறிய கட்சிகளும் எடுத்தீங்கன்னா யாருமே இப்படி க்ரோ ஆகல. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எம்டிஎம்கே பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினாங்க, டிஎம்டிகே பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினாங்க, மக்கள் நீதி மையம் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினாங்க. போக போக அவங்க எல்லாமே சரிவை தான் சந்திச்சாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஸோ அப்போ என்டிகேவுக்கும் மற்ற சிறிய கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு. என்டிகேவுக்கு சித்தாந்தம் இருக்கு, கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு அது இல்லை. எம்டிஎம்கேவை பொறுத்தளவில் அவங்க ஒரு திராவிட கட்சி தான். ஏற்கனவே திராவிட கட்சிகள்லாம் பவர்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பி திராவிட கட்சிகளை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட தேவையில்லை. டிஎம்டிகேக்கும் அதே விஷயம் பொருந்தும். மக்கள் நீதி மையம் பொறுத்தளவுல சென்ட்ரிசம்னு ஒரு ஐடியாலஜியே கிடையாது, இல்லவே இல்லை. அது ஒரு ஜோக் தான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், தமிழ் தேசியமும் திராவிடமும் அப்படின்ற ஒரு சித்தாந்தம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த சிறிய கட்சிகள்லாம் எப்படி பெருசா வளராம ஸ்டார்டிங்ல பெருசா ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லோவா காணாம போனாங்களோ அதே விஷயம் தான் டிவிகேவுக்கும் நடக்கும். ஏன்னா எப்படி வீழ்ச்சியை சந்திச்ச மற்ற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி சித்தாந்தம் இல்லையோ அதே மாதிரி இவங்களுக்கும் சித்தாந்தம். நீங்க இப்ப சொல்றீங்க, நீங்க நாம் தமிழரை தவிர எந்த கட்சியுமே வளர்ச்சி நோக்கி போல புதுசாக ஆரம்பிச்ச கட்சிகள் சொல்லும் பொழுது சீமான் அவர்களுடைய வளர்ச்சியோ நாம் தமிழ் வளர்ச்சியோ சிறுக சிறுக இருந்தாலும் அது வெற்றி நோக்கி போல இல்லையா? வெற்றி நோக்கி இப்போதைக்கு போல. ஆனா வளர்ச்சி இருந்துகிட்டே இருந்தா ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெற்றி வரும்ல. பட் அது 1% கூட இருக்கட்டுமே, 1% வளர்ச்சி தான் ஒரு எலெக்ஷன்ல வருதுன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு 10 எலெக்ஷன்ல உங்களுக்கு 10% ஓட் ஆயிருது இல்ல, சரி 20 எலெக்ஷன்ல 20% ஓட் ஆயிருது. ஆனா வெற்றி ஏதோ ஒரு இடத்துல வருது இல்ல. 10 வருஷம் ஃபைட் பண்ணி 8 வந்திருக்காங்க. இன்னும் இவங்க 16, 26 போறதுக்கு இன்னும் 30 வருஷம் 20 வருஷம் ஆகுமே. உங்க கையில 2 ஆப்ஷன் தான். வளர்ச்சி வேணும்னா தனியா நின்று அந்த ரூட் எடுக்கலாம், இல்ல வளர்ச்சி வேண்டாம்னா நீங்க மற்ற கட்சிகள் எடுத்த ரூட்ல போகலாம். இப்ப நீங்க வேகமா வளர்வதற்கு வேற ஒரு ரூட் இருக்குன்னு நீங்க எனக்கு காட்டிங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். இங்க பாருங்க, டிஎம்டிகே இந்த ரூட்டை எடுத்து பயங்கரமா வளர்ந்துட்டாங்க வேகமா, இல்லனா எம்டிஎம்கே இந்த ரூட் கூட்டணி சேர்ந்தாங்க, எதிர்கட்சி அந்தஸ்து வளரலையா, அதுக்கப்புறம் எதிர்கட்சி அந்தஸ்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அது காணாம போயிட்டாங்க. எல்லா கட்சியுமே ஒருவேளை அவர் சரியா இருந்திருந்தா முதலமைச்சர் ஆயிருக்கலாம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. உங்ககிட்ட நான் ப்ரூஃப் கேட்கிறேன். இப்ப தனியா நின்று நாம் தமிழ் கட்சி 8% ஓட் வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு % ஓட் வந்திருக்கு. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தா இன்னொரு 30 வருஷம் ஆகுன்றது உங்க லாஜிக். என்னோட பார்வை அது கிடையாது. எப்பவுமே சொசைட்டி ஸ்லோவாகவே க்ரோ ஆகுது. சில டைம்ல ஸ்லோவாக க்ரோ ஆகும், சில டைம்ல பட்டுன்னு ரேப்பிடா ஜம்ப் ஆகும். இப்போ ஆம் ஆத்மிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஸ்லோவாக க்ரோ ஆனாங்க பஞ்சாப்ல. அப்புறம் பட்டுன்னு ஒரு எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 வந்ததுக்கப்புறம் ஜம்ப் ரேப்பிடா இருக்கும். பட் எனிவே நம்ம உங்க ஆர்குமெண்ட்டுக்கே வருவோம். 30 இயர்ஸ் ஆகுதுன்னே வச்சுப்போம். இது ஒரு ரூட். நான் அப்படி சொல்ல வரல, முழுமையா சொல்ல வரல. ஏன் நான் சொல்றேன், இப்போ நீங்க சொல்ற மாதிரி 26 இல்லைன்னா 31 வரலான்ற மாதிரிக்கும் நீங்க சொல்லலாம். ஆனா இந்த 26 விட்டுட்டு நீங்க 31, 32 அந்த அடுத்த எலெக்ஷன்ல நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு புறம் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய, நான் பெயர் சொல்லியே சொல்றேன், ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் கண்டிப்பா பிஜேபி அந்த நேரத்தில் ஆட்சிக்கு வந்துடும் சொல்றாங்க. அதே போல இன்னொரு பக்கம் நாம் தமிழர் நாங்க ஆட்சியை பிடிச்சிடும் சொல்றாங்க. அப்போ ஒரு 5 இத்தனை நாளா பண்ணாத அடுத்த 5 வருஷத்துல ஒரு கட்சி பண்ணி ஆட்சிக்கு வந்துருமான்றது ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? அடுத்த வருஷத்துல மேபி வராம இருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு வரலாம், 15 வருஷம் கழிச்சு வரலாம். அது இங்க இஷ்யூ இல்லை. நான் கேட்கறது என்னன்னா, ஓகே இவங்க ஒரு ரூட் எடுக்கிறாங்க, அந்த ரூட் சரி வராதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா வேற ஆல்டர்னேட்டிவ் ரூட் என்னன்னு கேட்கிறேன். ஓகே டிஎம்டிகே நல்லா அதே மாதிரி ரூட் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் வச்சிருக்காங்க. இப்போ விஜய் ஒரு நண்பர் அவர் விஜய் ஆதரவாளர்,
ஸோ அவர் கூட டிபேட் பண்ணும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு growth-ஏ இல்லைங்க, எவ்வளவு நாள் தாங்க இப்படியே இருப்பீங்க நீங்க. அது அவர் சொல்றதுலாம் நல்லா தான் இருக்கு, ஓகே. ஆனா அவர் சொல்றதை நான் எப்ப கேட்பேன்னா விஜய் அவர்கள் 30% ஓட் வாங்கினதுக்கு அப்புறம் அதை சொன்னார்னா கேட்பேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இப்ப வெறும் பேச்சு தான் பேசிட்டு இருக்கீங்க. இந்த டேட்டா கிட்டாலாம் அது ஓட்டு கிடையாது, அது வந்து கணிப்புகள். அது நீங்க ஓட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு நாங்க சூப்பரான ஸ்ட்ராட்டஜிகளை வச்சிருக்கோம் எங்கிட்ட வாங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல முதல்ல பார்ப்போம் உங்ககிட்ட எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு. செகண்ட் எலெக்ஷன்ல அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம், ஏறுறீங்களா இறங்குறீங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க நிரூபிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்டாண்டை எல்லாம் எடுத்துடலாம். உங்க பின்னாடி எல்லாம் நான் என்ன கேட்கறேன்னா 10 வருஷம் கழிச்சு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு, 8% ஓட்டுக்கு மேல வாங்கி. விஜய் எல்லாம் வந்து முதல் எலெக்ஷன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாற மாட்டாரா? மாறலாம், மேபி 30% கூட வாங்கலாம், 10% வாங்கலாம், 5% வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். ஆனா விஜய்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் அதுதான், நம்ம எல்லாமே கணிப்பு தான். அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறலாம், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவருக்கு சின்னம் கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்கலாம், நடக்கலாம், அப்படிதான் சொல்றேன். ஆட்சிக்கு வர முடியாது, ஆட்சி கூட வரட்டுமே, வரலாம்னு சொல்லுவோமே. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு பிரச்சனை அது கிடையாது. விஜய் 40 வாங்குறாரா, 80% ஓட்டு வாங்குறாரா, அதெல்லாம் அவங்க ரசிகர்கள் பிரச்சனை. ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுதுன்னா 100 கோடி விஜயோட படம் கலெக்ட் பண்ணிருச்சு, 500 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு. ஏன்னா ரசிகர்களை பொறுத்தளவுல விஜய் ஜெயிச்சாருன்னா அது தன்னோட வெற்றியா அவன் பார்ப்பான். இன்னமும் அப்படிதான் இருக்காங்க, அரசியல் அப்படிதான் இருக்காங்க. வேற அரசியல்லையும் அதேதான் பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 100 சீட் வாங்கிடுவாரு, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 20% ஓட்டு வாங்கிடுவாரு. எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீ 20 வாங்கு 40 வாங்கு, எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு பிரச்சனை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க காலத்துல வந்து ஒண்ணுமே பண்ணாம நீங்க நிஜமாவே 20% ஓட்டு வாங்குறீங்கன்னா தமிழ் மக்கள், அப்புறம் நம்ம தமிழ் மக்களை என்ன சொல்றது? நீங்க விஜய் போன்றவர்கள்லாம் வந்து மக்களுக்காக போராடி உண்ணாவிரதம், போராட்டம், சிறை இதெல்லாம் போகணும்னு விரும்புறீங்க. அப்படி போனாதான் அவர் ஒரு தலைவரை ஏத்துப்பீங்களா? நீங்க சொல்லுங்க, ஒரு தலைவர்னா என்னெல்லாம் பண்ணணும்? இல்ல இப்ப எப்போ ஜெயிலுக்கு போனாருன்னு கேக்குறாங்க. அவர் எத்தனை போராட்டம் பண்ணாரு, அவர் எத்தனை நாள் சிறையில இருந்தார், அவர்லாம் தமிழக மக்களும் தொடர்ந்து 3 முறை ஆட்சி செய்யலையான்னு கேக்குறாங்க. இப்ப லீடர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுவாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்துறதுக்கு ஒரு சின்ன மூவ்மெண்டா பில்ட் ஆகி திராவிடன் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியா மாறுது, அதுக்கப்புறம் அவங்க காங்கிரஸை வீழ்த்துறாங்க. ஸோ கீழே இருந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை வீழ்த்தும் போது நீங்க ஜெயிலுக்குலாம் போக வேண்டிய தேவை இருக்கும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்தினதுக்கு அப்புறம் திராவிட கட்சிகளுக்குள்ள நமக்கு ஒரு புதுசா திராவிட கட்சியோட தேவை உருவாகுது, எம்ஜிஆர் உருவாகிறார். ஸோ அந்த டைம்ல நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவை இல்லை. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். இப்ப நெல்சன் மண்டேலா ஒரு காலகட்டத்தில் ஜெயிலுக்குலாம் போக வேண்டிய தேவை இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க அதிகாரத்தை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவை இருக்காது, உங்களுக்குள்ள நீங்க அரசியல் பண்ணி சண்டை போட வேண்டிய தேவை இருக்கும். அது வேற மாதிரியான சண்டை. சோ ஒரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரி சண்டை இருக்கும். பட் என்னன்னா எம்ஜிஆர் அரசியல் பண்ணாரு, அவர் ரொம்ப ஆக்டிவான ஒரு பொலிட்டிஷியன். எம்எல்ஏ இருந்துதான் அவர் வெளியே வரப்ப எம்எல்ஏ தான் அவர். ஆமா, அவர் சினிமால சின்ன நடிகரா இருக்கும் போதும் அவருக்கு அரசியல் இருந்தது. அவர் ஹைலி ஆக்டிவ் பொலிட்டிஷியன். அவரு இவர் என்ன பண்ணாருன்னு நான் கேட்கிறேன். ஒன்னும் பண்ணாம எனக்கு ஓட் போடுன்னு சொன்னீங்கன்னா அதுல என்ன லாஜிக் இருக்கு? நான் எதுக்கு ஓட் பண்ண? அதை மீறி தமிழ்நாட்டுக்காரன் 20% ஓட்டு போடுறான்னா அப்ப நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருக்கு. சினிமா முகத்துல தமிழ்நாடு ரிலீஸ் ஆகல, இப்படிதான் இருக்கும். நம்ம எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. தமிழ் மக்களை நான் அப்படி முட்டாளா பார்க்கல. பார்ப்போம், இந்த ரிசல்ட் சொல்ற மாதிரி தமிழ் மக்கள் இந்த கருத்து கணிப்புகள்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் மக்கள் ஒன்றும் விஷயம் தெரியாதவங்க கிடையாது. ரிசல்ட் வரட்டு பார்ப்போம். திரு ஆதவ அர்ஜுனாலாம் வந்து திமுகல இருந்து திமுக மெம்பரா இல்லைனா கூட ஒரு ஆதரவாளராக கிட்டத்தட்ட சபரீசன் உதயநிதியுடைய ரொம்ப ஃபேவரான நபராக இருந்தார். அவர் அந்த கட்சியெல்லாம் பிடிக்காம இந்த பக்கம் வந்து தலித் மக்கள்லாம் வந்து முதலமைச்சர் ஆகணும், ஆனால் திரும்ப அதிகாரத்துக்கு போன்றதுக்காக விசிகாக்கு வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் இங்கே ஏற்பட பிரச்சனைகள்லாம் தெரியும். இன்னைக்கு தாவேக்காக போயிட்டாரு. அப்போது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் விசிகா போல மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சியோ தலைவர் திருமா போல ஒரு நபர் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல இல்லை. அவர் ஏன் விட்டுட்டு ஒருத்தர் விஜய் கிட்ட போறாருன்னா அப்போ அந்த கட்சியும் அந்த நபரும் அவர் எந்த அளவுக்கு இழுத்திருப்பாங்கன்னு கேட்குறேன். அவர்கிட்ட தான் கேட்கணும் நம்ம. நான் பாக்குறேன், நான் சிம்பிளா நான் ஒரு கட்சியை சூஸ் பண்றேன்னா, இல்லைன்னா இந்த கட்சியில போய் சேர்ந்து நல்லா வேலை பாருங்கன்னு நான் ஒரு கட்சி எந்த மாதிரி கட்சியை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஆக்டிவா இருக்கக்கூடிய கட்சி, மக்களுக்காக பணி செய்யக்கூடிய கட்சியை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்ப பிரதாப், நீங்க அந்த கட்சியில போய் சேருங்க, நல்ல கட்சி, மக்களுக்கு நிறைய விஷயம் செய்யறாங்க, உங்களுக்கும் அந்த மாதிரி கட்சியில தான் வேலை பார்க்க முடியும். இப்ப களத்துல நிறைய வேலை பண்ணக்கூடிய கட்சிக்கு தான் லோக்கல் லீடர்ஸோட தேவை இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்களும் களத்தில் பணியாற்றும் போது நீங்களும் கீழே இருந்து நீங்கள் மேலே வளர போகலாம், ஒரு லீடராக வளர முடியும். இது எனக்கு தெரியல ஆதவர்ஜனாவோட இன்டென்ஷன் என்ன, மோட்டிவ் என்னன்னு தெரியல, அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு பெருசாக தெரியல. ஸோ அவரு எதுக்காக அங்கே போனார்னு எனக்கு தெரியல. ஆனால் சிக்கல் என்னன்னா, ஒரு கட்சியில் பெரிய லெவலில் நான் அவருடைய பேர் கூட குறிப்பிடவில்லை, நிறைய அறிவுஜீவிகள்லாம் இழுக்கிறாங்க. இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஆர்எஸ் ஆஃபீஸ்லாம் இப்போ ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸ் உள்ள போறாரு அப்படின்றப்போ ஸோ அறிவுஜீவிகள்லாம் தேடி போகக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? அதனால கேட்குறேன். இது எம்என்எம்முக்கும் இதே இது நடந்தது, மக்கள் நீதி மையமுக்கும் இதே மாதிரி பெரிய அறிவுஜீவிகள்லாம் போனாங்க. இன்ஃபேக்ட் நான் விமர்சிக்கும் போது என்ன பயங்கரமா விமர்சிச்சாங்க, உனக்கு
உனக்கெல்லாம் என்ன தெரியும், ஒருத்தர் இந்த மாதிரி நல்லது பண்ணணும் தான் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள்லாம் முடியாது இல்ல, ஏதாவது விமர்சிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, உங்களுக்குலாம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தான் சரி அப்படி இப்படின்னா என்ன விமர்சிச்சாங்க. அப்புறம் இப்ப யாரும் பேசுறதே இல்லை. 4% மக்கள் ஓட் போட்டிருக்காங்க, அது மிகப்பெரிய தவறு பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா யாருமே நாங்க தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்க. கமலஹாசனை சப்போர்ட் பண்ணது நாங்க பண்ண பெரிய ஒரு தவறு, டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணிருக்கோங்க. 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா தான் உங்களுக்கு ஒரு ஓட் கிடைக்கும், அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, யாராவது தப்பு பண்ணிட்டோன்னு பேசுறாங்களா? மீடியாலயும் இந்த டிபேட் கிடையாது, மக்கள் மத்தியிலும் இந்த டிபேட் கிடையாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு மக்கள் அதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பிரச்சனை, மறதிதான் பிரச்சனை. அவங்க மறந்துட்டாங்க, நம்ம அப்படி ஒரு தப்பே பண்ணல அப்படின்ற மாதிரி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு தப்பே கிடையாது. யூஸ்வலா மனிதர்கள் அப்படிதானே, நம்மளே தப்பு பண்ணுவோம். ஆனா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து அந்த தப்பே நம்ம பண்ணாத மாதிரி தான் நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். அதான் சாதாரண மக்களுக்கும் நல்ல தெளிவான மக்களுக்கும் வித்தியாசம். நல்ல தெளிவான மக்கள் வந்து அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க. சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தவறு பண்ணுவாங்க, அப்புறம் மாறி இருப்பாங்க, நம்ம தவறு பண்ணி மாறி இருக்கொண்டே அவங்க மறந்துடுவாங்க. நம்ம எப்பவுமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் போல அப்படின்னு நினைச்சு அவங்க போட்டு கேஷுவலா நீங்க பேசும்போது என்னால புரிஞ்சுக்க முடியுது, இன்னைக்கு ரொம்ப அக்ரெசிவா போராடுறதும் சரி, மக்களுக்காக இருக்கிறதும் சரி, திமுக எதிர்க்கிறதும் சரி, நாம் தமிழர் தான் முதன்மையான இடத்துல இருக்கிறதா நீங்க சொல்ல வரீங்களா? முதன்மையான இடத்துல நான் நாம் தமிழர் இருக்கதா பாக்குறேன். அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளும் இருக்காங்க, அஃப்கோர்ஸ் பிசிகே இருக்காங்க, கம்யூனிஸ்டுகளும் கொஞ்சம் அப்பப்போ பண்றாங்க, வேற கட்சிகளும் இருக்காங்க. பட் முதன்மை இடத்துல என்டிகே இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ இது 2026 திரு சீமானுக்கு கை கூடுமா? ஏதாவது அவருக்கான ஓட்டுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் ஆச்சரிக்கிறத பிடிக்கலாம் கூட அங்கே ஒன்று ஒரு சீட்டுகள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்கான்னு கேட்குறேன். சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா 26 எலெக்ஷன்ஸ் வந்து என்டிகேவுக்கு டஃப்பான ஒரு எலெக்ஷன். 24ல் என்டிகேவுக்கு சில அட்வான்டேஜ்லாம் இருந்தது. ஒன்று பிஜேபி தனியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க, ஏடிஎம்கே தனியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ திமுக எதிர்ப்பு வாக்காளர்களுக்கு அதிமுக மேலே நம்பிக்கை இருக்காது. பாஜகவுக்கு ஓட்டு போட்டாலும் அவன் ஜெயிக்க போகிறது இல்லை, அதிமுக ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க போகிறது. ஏன்னா 2 பேரும் தனித்தனியாக நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சரி நம்ம எதுக்கு அதிமுக ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம், புது அரசியல் சக்திகளுக்கு நம்ம வாய்ப்பளிப்போம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ இருந்தது. இப்போ ஒன்று ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான், வீக்கான அலைன்ஸ் கிடையாது. அதுக்கு சில சிக்கல்கள் இருக்குது, வாக்குகள்லாம் சதுறதுனாலும் ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான். ஏன்னா அடுத்து பிஎம்கே டிஎம்டிகேலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சுன்னா ஸ்ட்ராங்கான அலைன்ஸ். அப்படி ஸ்ட்ராங்கான அலைன்ஸாக அவங்க இருக்கும்போது நம்ம என்டிகேவுக்கு ஓட்டு போடணுமா இல்லைனா திமுக வீழ்த்தணுமா அப்படின்னு மக்கள் யோசிக்கும் போது ரைட் அப்போ நம்ம ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அது போக இப்போ என்ன ஆகுதுன்னா விஜய் உள்ளவங்கனால காம்படிஷனும் அதிகமாகுது. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸுக்கு போட்டி அதிகம் அந்த ஓட்ஸை வாங்குறதுக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஓட் ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் என்டிகே டிவிகேன்னு பிரியவும் வாய்ப்பு இருக்கு. என்டிகே ஓட்ஸ் கொஞ்சம் அங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதையும் தாண்டி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் எல்லா எலெக்ஷன்லையுமே என்டிகே க்ரோ ஆகிட்டே இருந்திருக்காங்க. கமல்ஹாசன் உள்ள வந்தப்பையும் இந்த லாஜிக்லாம் அப்ளை ஆகும். கமல்ஹாசனும் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு தான் பிரிச்சார். அவர் ஓட்டெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறமும் என்டிகே க்ரோ ஆச்சு. ஸோ அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கமல்ஹாசன் வராமல் இருந்திருந்தாருன்னா என்டிகே இன்னும் அதிகமாக க்ரோ ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, மேபி என்டிகேவோட ஓட்ஸ் கொஞ்சம் பிரிக்கலாம், அதை மீறியும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. ஒரு பக்கம் டிவிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற அழைப்பு விசிகா கொடுக்கப்பட்டதாக பார்க்கப்பட்டுச்சு. இன்னொரு புறம் நயனா நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் திரு திருமாவர்கள் திமுக விட்டு வெளியேறி எங்க கூட வாங்கணும் ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஏடிஎம்கேவுமே திருமாவளுடைய அழைப்பை கொடுக்குறாங்க, நீங்க உள்ள வர விரும்புறாங்க. விசிகா எல்லா தரப்புலையுமே அழைக்கிறதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? விசிகே முக்கியமான ஒரு கட்சி, அதுல அவங்க அதிருப்தியாகவும் இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் அன்பார்ச்சுனேட்லி விசிகே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அதிருப்தியா இருந்தாலும் அவங்களுக்கு மூவ் பண்றதுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. டிஎம்கேல இருந்து வெளியே வர்றதுக்கு, டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து வெளில வர்றதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஒன்று பிஜேபியோட போய் அவங்க சேர முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி இந்த கட்சியை பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்தல அவர் எந்த கட்சியில் வேணாலும் போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், ஏன்னா ரசிகர்கள் எல்லாத்தையுமே ஏற்றுப்பாங்க. ஆனால் இப்போ என்டிகேவோ விசிகேவோ இந்த கட்சிகள் ஐடியாலஜி சென்டராக நீங்கள் கட்சியை பில்ட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது ஐடியாலஜியை பிரேக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக பிஜேபியோட போனீங்கன்னா அது கட்சியை பலவீனப்படுத்திடும். ஸோ அது சாத்தியம் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் சீமானோடையோ விஜயோடையோ சேர்ந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இம்பாக்ட் இருக்காது. விசிகே மாதிரியான ஒரு கட்சி அதிகாரத்தை ருசிச்சும் பழகிட்டாங்க. ஸோ நிறைய எலெக்ஷன்ஸில் அவங்க இவங்களோட கூட்டணியை வைத்து சீட்ஸ் ஜெயிச்சு பழகிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதிகாரத்தை ருசிச்சு பழகிட்டீங்கன்னா அது திருப்பி உங்களுக்கு வேணும். அது இல்லைன்னா செகண்டரி லெவல் லீடர்ஷிப் கோவப்படும், அங்கே முக்கியமான ஆட்கள்லாம் கோவப்படுவாங்க. மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, விசிகேவுக்கு உள்ள
திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. விசிகேல கூடிய நிறைய செகண்டரி லெவல் லீடர்ஸ் விசிகேவுக்குள்ள திமுக, இந்த என்ன வார்த்தை தெரியாத ரொம்ப- மாதிரி கேக்குறீங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆமா, விசிகேவுக்கு உள்ள திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. நிறைய விசிகேல கூடிய முக்கியமான லீடர்ஸ் பார்த்தோம்னா திமுகவோட அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. ஸோ அவங்களும் விரும்ப மாட்டாங்க திமுக விட்டு பிரிஞ்சு போகும்போது அவங்க கண்டிப்பா கோச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால விசிகேவுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் நிறைய ப்ரெஷர் இருக்கு, விசிகேவுக்கு நிறைய மன வருத்தங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் ஆப்ஷன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பெருசா களத்துல இல்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி. நன்றி.